பட் ஏதாவது இஃப் யூ வாண்ட் சஜஸ்ட் ஆர் அட்வைஸ் வாட் எவர் பேஷன் இருக்குது அதை நோக்கி ஓடுறோம் ஆனால் அதுதான் கரெக்டா அப்படின்னு நிறைய டைலமா இருக்கும். ஆக்சுவலி டைலமாவோட சும்மா உட்காந்துட்டே இருந்தால் ஒன்றுமே நடக்காது. இதை பண்ணணும்னு தோணுதா, பண்ணி பார்ப்போம், அது சக்ஸஸ் ஆனால் தென் வி வில் கோ ஃபார்வர்ட். இல்லை தோற்று போகாமல் அட்லீஸ்ட் வி நோ இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைனாவது விட்டுட்டு வருவோம்ல. வி ஒன்ட் ரிக்ரெட். எஸ், அட்லீஸ்ட் வி வுட் ஹவ் ட்ரைட். நான் அட்லீஸ்ட் எனக்கு தோணுச்சு, நான் ட்ரை பண்ணேன், இட் ஒர்க் அவுட் ஆகல, அட்லீஸ்ட் நம்ம ரிக்ரெட் இருக்காது, ஐயோ அதை பண்ணியிருந்துருக்கலாமோ இதை பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படி நான் எந்த கார்டையுமே திருப்பாமல் வச்சதே கிடையாது லைஃப். வாட் எவர் ஐ ட்ரெயின்டு, நீ எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. ஐயோ இதை எதுக்கு நம்ம கற்றுக்கணும், இது நமக்கு அப்புறம் யூஸ் ஆகுமா அப்படின்லாம் நம்ம நினைக்கவே தேவையில்லை. கண்டிப்பாக மனசார நமக்கு ஒன்று பிடிச்சி ஒன்று கற்றுக்கிட்டோன்னா இவென்ச்சுவலி வென் யூ கனெக்ட் த டாட்ஸ் பேக்கில் தட் அந்த லேர்னிங் வில் கம் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஒரு சென்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது. சென்ஸ், ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது இல்லையா, டெவலப் பண்ணோம், அவங்கவுங்களா டெவலப் பண்ணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடிபட்டு திருந்தி ஓகே இதெல்லாம் நான் பண்ணுவேன், இதெல்லாம் ஐ வில் லெட் கோ, ஐ வில் பி கம்ஃபர்டபுள் இந்த ஸ்பேஸ்ன்னு நமக்கு தெரியறதுக்கே ஆயிடுது. ஒரு 35 வயசு எனக்கும் ஆச்சு. ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட், ஃபிசிக்கலி, இமோஷ்னலி, மென்டலி எல்லாமே ஐ வென்ட் த்ரூ அண்ட் நவ் ஐ எம் இன் அ குட் ஸ்பேஸ். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து கன்ஃபியூஷன் கிடையாது. எனக்கு என்ன வேணுங்கிற தெளிவு எனக்கு இருக்குது. என்ன நம்ம லைஃபோட ப்ரையாரிட்டி அப்படின்ற தெளிவு இருக்குது. நம்மளோட ஹஸ்பண்ட், அம்மா அப்பாவோட வேல்யூ, க்ளோஸ் ஃப்ரெண்டோட வேல்யூ அதெல்லாம் இன்னும் ஜாஸ்தியாக புரியுது. ஏன்னா ஐ எம் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். இதெல்லாம் வந்து இதை கோத்ரூ பண்ணனால தான் எனக்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ, நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட். எப்பயுமே வந்து இந்த ஆர்டிஸ்ட்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தான் கேட்கணும்னு தோணும். தேர் ஆல்வேஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஹூவர் முக்கியமாக தியேட்டர் ஆர்டிஸ்ட் தேர் வெரி டிஃப்ரெண்ட். அதாவது ஒரு கான்டெம்ப்ரரி ஸ்டைலுக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க. தே ஹேவ் தேர் ஓன் ஸ்டைல். அவங்கள பார்த்தாலே அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், த வே தே ட்ரெஸ், யூனோ, எனக்கு அது தோணும். வாட் யூ திங்க் அபவுட் தட்? யா, நானும் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். பட் அவங்க வந்து ரொம்ப நான் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சலாம் அவங்க பண்ணலை. ஓகே, ஐ திங்க் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற ஆர்ட்டுக்கு அவங்க எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படிதான் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கும் அவங்க யோசிக்கிறாங்க. விச் சீப்ஸ் இன்டூ அவங்களோட ரொட்டீன் என்ன, அவங்க வீட்டில் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது, எப்படி அவங்க சோஃபா வச்சுருக்காங்க, என்ன மாதிரி பெட் போடுறாங்க, அதே மாதிரி என்ன மாதிரி அவங்க ட்ரெஸ் போடுறாங்க. ஆல்சோ ஐ திங்க் அவங்களோட ஆர்டிஸ்டிக் திங்கிங் வந்து அவங்களோட எவ்ரிடே இயல்பு வாழ்க்கையில் இருக்கிறதுனால இட் இவென்ச்சுவலி லுக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள் ஹூ கோ டு அன் ஆஃபீஸோ இல்லை ஒரு கன்வென்ஷனல் ஜாப்ஸ் பண்ணுறவங்களோட தே லுக் டிஃப்ரெண்ட். ஓகே, எஸ், வெரி நைஸ் ஆன்சரோட நம்ம ஆரம்பிக்கிறோம். எங்கேருந்து ஆரம்பிச்சிருந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட்? இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கல்ல, பட் அதுக்கு ஒரு ஸ்பார்க் இருக்கும். when it started, how it started? ஆக்சுவலி நான் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது ஐ ட்ரெயின்ட் ஒன்லி இன் பரதநாட்டியம். ஸோ ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 10 ஐ ஹவ் பின் லேர்னிங் பரதநாட்டியம். என்னோட ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்து ஸ்ரீமதி ஸ்வர்ணலதா ராமோகன். அவங்க வந்து ரொம்ப அன்போடு டான்ஸ் சொல்லி கொடுத்த ஒரு டீச்சர் அவங்க. ஓகே, ஐ ஃபீல் தட் ஹர் பிளெஸிங்ஸ் ஃபார் மீ இஸ் ஸ்டில் தேர் அண்ட் தட் இஸ் வை ஐ எம் ஸ்டில் அன் ஆர்டிஸ்ட் டுடே. ஸோ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு ஹர். ஸோ அவங்க கிட்ட ஐ லேர்ன் பரதநாட்டியம், தென் ஐ டிட் அரங்கேற்றம் வித் ஹர். அப்போ வந்து ஐ யூஸ் டு லிவ் இன் பல்லாவரம் அண்ட் தென் மை ஹோல் ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வி மூவ் டு த சிட்டி. என் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி நீ இன்னும் ஒரு பிகர் எக்ஸ்போஷர் வேணும் ஃபார் யூ டு லேர்ன் பரதநாட்டியம், டு டூ அ லாட் ஆஃப் ஷோஸ் அப்படின்றதுனால ஐ ஜாயின் ஸ்டெல்லா அண்ட் என்னை இன்னும் ஒரு பெரிய பரதநாட்டியம் டீச்சர் கிட்ட தே புட் மீ அண்டர் ஹர் மென்டர்ஷிப். அது ஒரு 6 years ஐ லேர்ன் ஃப்ரம் ஹர். தட் இஸ் வென் அப்போ நான் வந்து சபாவில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல சோலோ ஷோஸ், குரூப் ஷோஸ், all that I've done for that 6 years I was continuously performing. செம எக்ஸ்போஜர் அது. அதாவது ஒரு சின்ன சபர்பில் கோயிலில் மட்டும் டான்ஸ் ஆடி, ஸ்கூலில் டான்ஸ் ஆடி, ஆனுவல் டேஸில் மட்டும் டான்ஸ் ஆடின ஒரு பொண்ணு டு கம் ஹியர் அண்ட் டு டேக் தட் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஸ்டேஜ் வந்து வாஸ் அ பெரிய எக்ஸ்போஜர் எனக்கு. அண்ட் தட் எபிசோட் ஆல்சோ எண்டட். நான் காலேஜ் முடிக்கிற டைம் ஐ காட் மேரிட் ஆல்சோ. அப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஃப்ரம் ஸ்ரீமதி ரஞ்சித் அண்ட் ஸ்ரீமதி விஜ்னா. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு 3.5 years ஐ ஹேட் அ வெரி ஹார்ட் ட்ரைனிங். பிகாஸ் அப்போ தான் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர் ஆகிறதுக்கான ட்ரைனிங் அவங்கக்கிட்ட தான் ஐ groomed myself. ஓகே. At that point, 2014, yes, 2014 வந்து I got a call from my friend Sri Krishna Dayal. Why can you come in as a dancer?
பொன்னியின் செல்வன் நாடகம் நாங்கள் பண்ணுறோம், த ஷோ இஸ் இன் மியூசிக் அகாடமி, டைரக்டர் பிரவீன் கண்ணனூர், நீ வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு வா அப்படின்னு எனக்கு ஒரு கால் வந்தது. எனக்கு ஆஹா பொன்னியின் செல்வன்ல டான்ஸ் ஆடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்லி ஐ வெண்ட். ஆக்சுவலி அந்த பொன்னியின் செல்வன் ஆடிஷன் வந்து பேப்பர்லலாம் போட்டாங்க. அப்போ வந்து ஐ வாஸ் நாட் அட் ஆல் கான்ஃபிடென்ட். எனக்கு ரொம்ப ஆசை உண்டு, டான்ஸராக இருக்கும் போதே எனக்கு வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணணும், எஸ்பெஷலி தியேட்டர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. பட் அவ்வளோ மைண்டெல்லாம் அதில் போடல, எந்த எஃபர்ட்டும் எடுக்கல. ஐ வாஸ் வெரி என்க்ராஸ்ட் இன் மை ஓன் ப்ராக்டிஸ் ஆஃப் பரதநாட்டியம், அதில் இருந்தேன். பட் வென் சம்படி ரியலி கால்ட் மீ, ஐ வாஸ் லைக் திஸ் இஸ் த ஒன்லி சான்ஸ் ஐ வில் கெட். நமக்கா தைரியம் வரல ஒரு ஆடிஷன்லாம் போகிறதுக்கு, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெண்ட். அண்ட் ஐ வெண்ட் இன் அஸ் அ டான்சர். ஃபர்ஸ்ட்டு ப்ரீமியரில் வந்து நான் வந்து பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், அந்த க்ரௌட் சீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் இருப்பேன். ஓகே, அப்படிதான் நான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரவீன் கண்ணனூரோட டைரக்ஷனில். அண்ட் தென் I eventually played Kundavai also, I played Pungurali also. I used to do all the backstage work, costume work, அழுக்கு துணி பிக்கப் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் I used to do. Magic Lanternோட I became so much part of their team அந்த பொன்னியின் செல்வனோட ஜேர்னியில். அப்படி தான் என்னோட தியேட்டர் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஐ மஸ்ட் சே அது என்னோட லைஃப்பை வந்து 360 டிகிரி சேஞ்ச் பண்ணிச்சு. ஓகே, அந்த எஸ்பெஷலி பிரவீன் கண்ணனூர் அவருடைய டிரெக்ஷனில் when I saw குமரவேல் சார், ஆக்டர் குமரவேல், he is very much part of Magic Lantern. ஓகே, அவங்களாம் தான் 1999ல வெரி ஃபர்ஸ்ட் டைம் பொன்னியின் செல்வன் YMCA கிரவுண்டில் they did live. ஓகே, which was a history. நம்ம நாட்டு தியேட்டர் நாடக ஹிஸ்ட்ரியிலேயே அது வந்து நடக்காத ஒரு நிகழ்வு, இன்னை வரைக்கும் நடக்கல. ஓகே, ஆனால் அதே குரூப் தான் திரும்ப 2014லையும் they brought back அந்த நாடகம். ஸோ அண்ட் ஹன்ஸ் கௌஷிக், இவங்க 3 பேருடைய ட்ரைனிங் ப்ளஸ் ஜெயக்குமார், அவரும் ஆக்டர், பிக் ஆக்டர், அவங்கெல்லாம் வந்து தே ட்ரெயின்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹூ ஹேட் ஒரு தியேட்டரில் ஒரு எக்ஸ்போஜரே இல்லாத ஒரு 60 பேரை வந்து எங்களையும் இந்த சீனியர் ஆக்டர்ஸ் லைக் ஹன்ஸ், யூனோ தயால், அதுக்கப்புறம் பசுபதி ஆல்சோ, ஆக்டர் பசுபதி டிட் ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் ரன்ல அவர் கரிகாலனால நடித்தார். அவங்களுக்கெல்லாம் ஈக்குவலாக நின்று நடிக்கிற அளவுக்கு எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. அந்த ட்ரெயினிங் ப்ராசஸ் மேலே வந்து ஐ ஃபெல் இன் லவ் வித் இட். ஓகே, இத்தனை வருஷம் டான்ஸ் கற்றுக்கிட்ட ஐ ஃபெல்ட் லைக் இன்ஸ்டிங்டிவாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இத்தனை வருஷம் ஐ ஹவ் ட்ரெயின்ட் இன் டான்ஸ் டு ஆக்சுவலி கம் ஹியர் ஒன்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபார்ம். ஓகே ஓகே, அண்ட் அந்த டான்ஸில் எனக்கு பிடிபடாத ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், உன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய தன்மை, அது எல்லாமே தியேட்டரில் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. த கல்ச்சர் ஆஃப் தியேட்டர் விச் மேஜிக் லேண்டன் கேவ் ஆல்சோ, எனக்கு அது வந்து ரொம்ப யூனோ லிபரேட்டிங்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னால் திரும்ப த ப்ராக்டிஸ் ஆஃப் டான்ஸ் லைக் பிஃபோர் டு பி அ பரதநாட்டியம் டான்ஸர் போகணுன்னு எனக்கு தோணவும் இல்லை. அப்போலேருந்து ஐ ஹவ் பின் ஒன்லி ப்ராக்டிஸிங் தியேட்டர் இன் மை ஓன் கெப்பாசிட்டி. இப்போ ரைட் நவ் நான் வந்து ஐ டூ மை ஓன் ஸ்டோரி டெல்லிங் ஷோஸ், அதெல்லாம் பண்ணுறேன். ஐ எம் பார்ட் ஆஃப் இந்த வருஷத்தோட கிறிஸ்மஸ் பேண்டமைம் வித் லிட்டில் தியேட்டர். So yeah, my journey keeps continuing. Yeah. Okay, you found the purpose. Yes, I definitely found my purpose with my times at Magic Lantern from 2014 to 17. அண்ட் எப்போ வந்து பிரவீன் வந்து என்னை வந்து ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்க்கு எதுக்கு கூப்பிட்டாலும் ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி தேர் பிகாஸ் ஐ கிரேவ் டு லேர்ன் ஃப்ரம் தெம். அண்ட் அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் உங்கள் கண்ணிலே எனக்கு தெரிஞ்சது, வே யூ ஸ்டில் இட் லைட்ஸ் அப் நீங்கள் அந்த நாட்கள் நினைக்கிறப்போ. ஸோ மறக்க முடியாத ஏதாவது ஒரு லேர்னிங் ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் இருக்கா? There are so many, but one image ஒரு I can explain to you, okay, which drives me எப்போவுமே என்னன்னா, ஐ திங்க் செகண்ட் ரன் ஆஃப் பொன்னி 2015லையும் மியூசிக் அகாடமியில் 10 days பண்ணோம். அட் த டைம் ஐ பிளேட் பூங்குழலி. ஓகே, ஸோ பூங்குழலி சீன் வந்து சம்வேர் இந்த மிடில் தான் வரும் அவளோட என்ட்ரி, பிகாஸ் அது வரைக்கும் கதை நிறையா நடக்குது இல்லையா. ஸோ பூங்குழலியோட சீன் வந்து நடுவில் தான் வரும். ஸோ நான் வந்து விங்ஸில் நின்றுட்டு இருப்பேன் ஃபார் மை என்ட்ரி. த ப்ரீவியஸ் சீன் வந்து முடியும். ஓகே, ஐ ஹாவ் டு பி ரெடி டு கோ இன் டு த சீன். ஓகே, அண்ட் பூங்குழலி சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைட்ஸ் எல்லாம் மாறும், பிகாஸ் ஃபாரஸ்ட்க்கு மாறும் இல்லையா, ஷி ஹஸ் டு என்டர் த. ஸோ லைட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறும். இட் வில் பி ஆல் க்ரீன் அண்ட் ப்ளூ. அங்கே வந்து செட்டில் வந்து தோட்டத்தரணி ஒரு அழகான ஒரு பாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, அண்ட் பாலா சரோட லைட்டிங்கில் வந்து ஒரு லைட்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, அந்த மர இலைகளுக்கு நடுவில் சன்லைட் ஊடுருவி வந்தால் ஒரு ஜல்லட மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அந்த லைட்டிங் அந்த பாண்டில் இருக்கும். ஓகே, ஸோ ஆல் தட் வில் சேஞ்ச், அது தட் வில் ஹேப்பன் அண்ட் தென் இஸ் மை கியூ டு என்டர் த ஸ்டேஜ். ஓகே, ஸோ பூங்குழலி வில் ரன் இன் டு த ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளீட் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து பறக்கிறத அவள் பாப்பா.
அதுக்கப்புறம் நிலாவை பாப்பா, அதுக்கப்புறம் அந்த நிலாவோட பிம்பம் வந்து அந்த பாண்ட்ல இருக்கிறத பாப்பா. யூ ஓன்ட் பிலீவ் 10 நாள் நாடகம் பண்ணோம். 10 நாளும் நான் ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டேன். உள்ள ஓடி வந்து லுக் அட் தட் ஃப்ளீட் ஆஃப் பேர்ட்ஸ், நிலா அண்ட் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன். தண்டரஸ் அப்ளாஸ் கிடைக்கும். தண்டரஸ் அப்ளாஸ் ஜஸ்ட் ஃபார் தட். யூ நோ வாட், எல்லாரும் ஃபேன்ஸ் ஆஃப் கல்கி அண்ட் பொன்னியின் செல்வன் அண்ட் பூங்குழலி. யூனோ ஓ மை காட், தட்ஸ் த, இதை விட ஒரு ஆக்டருக்கு ஒரு பெரிய ஹையே இருக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் த ட்ரைனிங் இஸ் டு நாட் கெட் கேரிட் அவே. உன்னோட கைத்தட்டலோ, இதோ பார் நான் வந்துட்டேன் எனக்கு எப்படி கை தட்டுறாங்க, அது பாயிண்டே கிடையாது. நான் வந்து உண்மையா பூங்குழலியா அந்த பேர்ட்ஸை பார்க்கணும், நிலா அந்த பிம்பம். I have to be true to my image and very honest. Okay, அந்த dichotomy இருக்குல்ல, that's an excellent feeling to balance. Okay, you are also aware of what's happening. Okay, as an actor, and you're also 100% in Poonguzhali எந்த இமேஜை பார்க்கணுமோ, so that I become Poonguzhali. So I think that moment, holding on to your awareness as an actor and also true to எந்த இமேஜை நான் பார்க்குறேன், I think that மோமெண்ட் நான் டிசைட் பண்ணேன், இதை திரும்ப திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறது தான் என்னோட லைஃப்ஸ் பர்பஸ்ன்றது. ஐ திங்க் ஐ ஃபெல்ட் இட் தட் டே. ஓகே, அது ரொம்ப ஒரு பிடிச்சமானதில்ல. பட் அது வந்து இப்போது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஈவன் ஒரு 30ஸ்க்கு கூட பீப்புள் டோன்ட் நோ என்ன நம்ம கெரியராக சூஸ் பண்ணணும், எது நம்மளோட ரியல் பேஷன், அந்த டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்ல. பீட் யங்ஸ்டர்ஸ் ஆர் ஈவன் மிடில் ஏஜ் கூட அது இன்னும் இருக்குது. ஐ ஆல்சோ ஹேட். அதாவது எனக்கெல்லாம் வந்து இப்போ ரைட் நவ் எனக்கு அந்த கிளாரிட்டி இருக்கு. ஓகே, ஆனால் கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா பீப்புள் வில் லாஃப். ஓகே, நான் பண்ணாததே கிடையாது, பட் எல்லாமே ரிலேட்டட் டு பெர்ஃபார்மிங் தான் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ ஆல்வேஸ் டிட் டான்ஸ், அதுக்கப்புறம் ஐ டிட் தியேட்டர், அதுக்கப்புறம் இன் பிட்வீன் ஃபார் சம் டைம் நான் வந்து கொஞ்சம் கார்பரேட் ட்ரைனிங்லாம் கூட பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து அது பெரிய வித்தியாசமாக தெரியல. ஐ வாஸ் அகெயின் டெல்லிங் ஸ்டோரிஸ் தான், பெர்ஃபார்மிங் தான். இட் வாஸ் மோர் லைக் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் மீ. எப்போவுமே ஒரு கதை தான் சொல்லிட்டு இருப்பேன். அண்ட் ஐ லவ் டு இன்ட்ராக்ட் வித் லைவ் ஆடியன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை நெயில் பண்ணி டு கெட் தட் யூனோ என்கேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து அது பெர்ஃபார்மன்ஸோட பெரிய டிஃப்ரென்ஸாக ஒன்றும் தெரில. அண்ட் ஆல்சோ ஆனஸ்டாக தான் பண்ணுறோம் அதையும் நம்ம. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ணிட்டு இருந்தேன் நடுவில். அண்ட் தென் அது கோவிட்க்கு அப்புறம் எல்லாமே ரொம்ப ஆன்லைனாக போயிடுச்சு, விச் ஐ டிடன்ட் லைக். ஸோ ஐ கேம் பேக் டு being a performer full time அதுக்கப்புறம். But ஏதாவது if you want to suggest or advise whatever ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்லை பீப்புள் ஆர் ஸ்டில் ஹூ ஆர் ஒரு பேஷன் இருக்குது, அதை நோக்கி ஓடுறோம், ஆனால் அதுதான் கரெக்டா அப்படின்னு நிறைய டைலமா இருக்கும். ஆக்சுவலி டைலமாவோட சும்மா உட்காந்துட்டே இருந்தால் ஒன்றுமே நடக்காது. இதை பண்ணணும்னு தோணுதா, பண்ணி பார்ப்போம், அது சக்ஸஸ் ஆனால் தென் வி வில் கோ ஃபார்வர்ட். இல்லை தோற்று போகாமல் அட்லீஸ்ட் வி நோ இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைனாவது விட்டுட்டு வருவோம்ல, வி ஒன்ட் ரிக்ரெட். Yes, அட்லீஸ்ட் we would have tried. நான் அட்லீஸ்ட் எனக்கு தோணுச்சு, நான் ட்ரை பண்ணேன், இட் ஒர்க் அவுட் ஆகல, அட்லீஸ்ட் நம்ம ரிக்ரெட் இருக்காது, ஐயோ அதை பண்ணியிருந்துருக்கலாமோ இதை பண்ணியிருந்துருக்கலாமோ. அப்படி நான் எந்த கார்டையுமே திருப்பாமல் வச்சதே கிடையாது லைஃப்ல. நான் நினைச்ச எல்லா கார்டையும் திருப்பி பார்த்துட்டு நவ் ஆல்சோ தியேட்டர்ன்ற ஒரு ஃபார்ம் வந்து அதுக்குள்ள என்ன ஃபார்ம் வேணால் நீங்கள் போடலாம். ஆல் மை டான்ஸ், எனக்கு பாடவும் ரொம்ப பிடிக்கும். நாட் தட் ஐ ட்ரெயின் மை செல்ஃப் ஃபார் அ லாங் டைம் இன் சிங்கிங், பட் ஐ சிங் அ லாட் இன் மை ஷோஸ். Okay, I do engage a lot of movement in my storytelling. So whatever I trained in எதுவுமே வேஸ்டா போகாது. இது எதுக்கு நம்ம கத்துக்கணும், இது நமக்கு அப்புறம் யூஸ் ஆகுமா அப்படின்லாம் நம்ம நினைக்கவே தேவையில்லை. கண்டிப்பா மனசார நமக்கு ஒன்று பிடிச்சி ஒன்று கற்றுக்கிட்டோன்னா eventually when you connect the dots backல that அந்த learning will come useful for us. That's what I've seen in my journey also, and I've seen it in my husband's journey. Okay. So எனக்கு வந்து my husband being a creative person is a huge inspiration for me. எனக்கு வந்து infact நான் வந்து I fell in love with Jagan by looking at what a great creative professional he is. Okay. What a brilliant actor அவங்க ஸ்டேஜில் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து தான் ஸோ எனக்கு கண்ணு முன்னாடி I have an inspiration and also the worst critic in my house. So yeah, tell us about it கொஞ்சம் ஏதாவது the way he critiques. No, I feel like the kind of husband I have, no, okay, morally, creatively, it's a பெரிய பூஸ்ட் ஃபார் மீ. பிகாஸ் நாங்கள் வீட்டுக்கு போனால் நாளைக்கு காலையில் ஐ ஹாவ் அ பர்ஃபார்மன்ஸ். ஓகே, நேற்று ரிஹர்சல் நடக்கும்போது அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், வெளில போகும்போது அதை பேசி ஸோ இட்ஸ் எங்களுடைய எவ்ரிடே வாழ்க்கையிலேயே வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம்,
அதை பற்றி தான் மோஸ்ட்லி பேச்சு இருக்கும். அதர் தேன் என்ன சாப்பிடலாம், என்ன காஃபி குடிக்கலாம், இதை அயன் துணியை ட்ராப் பண்ணமா இல்லையா, அந்த அளவுக்கு இயல்பானது தான். ஸோ தட் இட் செல்ஃப் அந்த ஸ்பேஸ்லேயே இருக்கிறதுனால இட் ஹெல்ப்ஸ் மீ க்ரோ இல்லை. ஓகே. அண்ட் செகண்ட் திங், ஜெகன் வந்து வாமா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. பை அவங்க கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனலாக இருக்கிறதே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். ஓகே. அண்ட் அவங்க வேர்ஸ்ட் கிரிட்டிக்காக இருக்கிறதும் எனக்கு பெரிய பெரிய ஹெல்ப். ஏன்னா இல்லைன்னா நம்ம எஸ்பெஷலி ஆர்டிஸ்ட்ல நம்ம வந்து ஒரு நார்சிசிஸ்டிக்கான ஒரு பபுள்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளே தனியாலாம் ஒர்க் பண்ணும்போது நம்ம பண்ணுறது சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். எப்போவுமே ஆடியன்ஸோட கைத்தட்டலை வந்து பெரிய ஒரு ரிவ்யூவாகவும் நான் எடுத்துக்க மாட்டேன். அவங்க என்ஜாய் பண்ணாங்க, ஓகே, பட் தட் டசன்ட் மீன் ஐ வாஸ் எக்ஸெல்ட் இட்லாம் நான் நம்பி எடுத்துக்க மாட்டேன். ஐ ஆல்வேஸ் ஆஸ்க், ஜகன் ஷோ வந்திருந்தா he will say இது சுத்தம் மொக்கையா இருந்தது, இது கேவலமா இருந்தது, நீங்க ஒர்க்கே ஆகல, என்ன பண்ணீங்க, அது சுத்தமா டேக் ஆஃபே ஆகல, ஓகே, என்ன லூஸ் மாதிரி பண்ணியிருந்தீங்க, இதெல்லாம் ஃபுல்லா நான் காதுல வாங்கணும் வீட்டுக்கு வந்து. ஸோ த நெக்ஸ்ட் டைம் ஐ கெட் பெட்டர். அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல பண்ண தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ ஐ கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவ். ஏன்னா எல்லா பெர்ஃபார்மன்ஸ்க்கும் என்னோட டைரக்டர் வந்து பார்த்து ரிவ்யூ அப்படியெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஐ ஹாவ் சம்படி கான்ஸ்டன்ட்லி அட் ஹோம். Okay. Yeah, so to push and அந்த push தான் support and also to keep you grounded. Yes. Okay, அப்படியே நம்ம ரொம்ப சூப்பர்ன்ற மெதப்பெல்லாம் எனக்கு வரவே வராது. Okay. And இதுவுமே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இப்போ தியேட்டர் ஆக்டிங்க்கும் ஃபிலிமில் நம்ம பார்க்குற ஆக்டிங்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். த வே நம்ம தியேட்டரில் மேபி ட்ரெயின் ஆனவங்களுக்கு, நானும் காலேஜில் ட்ரெயின் ஆனதுனால அந்த கத்தி பேசுறது வந்து தானாக வந்தது. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் கத்துறீங்கன்னு. பட் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது தியேட்டர் ஆக்டிங்க்கும் ஃபில்ம் ஆக்டிங்க்கும். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் when you perform in films or when you perform in theater? What is the difference? Actually நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு வெப் சீரிஸ் தான் நடிச்சிருக்கேன். ஸோ ஐம் நாட் லைக் அ பிக் எக்ஸ்பர்ட் டு கிவ் அன் ஒப்பீனியன் ஆன் தட். ஆனாலும் அஃப்கோர்ஸ் ஐ ஆல்வேஸ் see ஜகன் do that. நான் நினைக்கிறேன் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஸ்கில் டிஃப்ரென்ஸ் தேவை. ஏன்னா இந்த மீடியம் வேற, இந்த மீடியம் வேற. ஓகே. ஏன்னா ஸ்டேஜ்ன்ற மீடியம் வந்து ரொம்ப இட் டிமாண்ட்ஸ் அ லாட் ஆஃப் எனர்ஜி. சும்மா ஒரு பாடியெல்லாம் ட்ரெயின் பண்ணாமல் ரொம்ப வந்து டல்லாலாம் வந்து நின்னா we will look horrible on stage. ஸோ நீங்கள் வந்து your body has to look alive. நம்ம வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் that body should have some sort of discipline, neatness and energy. ஓகே. ஆனால் சினிமாவில் ஐ திங்க் இட்ஸ் அ டிரெக்டர்ஸ் மீடியம், எடிட்டர்ஸ் மீடியம். அவங்க ஒன்று அப்படி காட்டிடலாம். அண்ட் ஆல்சோ நமக்கு வாய்ஸ் நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் ஸ்டேஜில். யூ யூஸ் யுவர் செஸ்ட் அண்ட் யுவர் அப்டாமினல் வாய்ஸ். அது சினிமாவுக்கு தேவை கிடையாது. அந்த மாதிரி சில டெக்னிக் டிஃப்ரென்சஸ். பட் ஐ திங்க் கோர் ஆஃப் ஆக்டிங்ன்றது நீ ஆனஸ்டாக அந்த ரோலில் இருக்கணும். உன்னோட சக நடிகனை என்ன ரோல் பண்ணுறாங்களோ அதுவாக பார்க்கணும். ஐ திங்க் தட் இஸ் காமன் ஃபார் தியேட்டர் அண்ட் சினிமா. அந்த உண்மை இல்லை, நான் எப்படி என் மூஞ்சி இருக்கு பாரு, நான் எப்படி கெத்து காட்டுறேன் பாருன்றது அப்படியும் இருக்காங்க நடிகர்கள். அது நமக்கே தெரியுதுல்ல, ஆடியன்ஸை பார்க்கும்போது அவன் ரொம்ப ஹீஸ் செல்ஃப் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்னு தெரியும். அதே கூட இருக்கிற ஆக்டருக்கு கிவிங்காக அவங்கள பார்த்து உண்மையாக நடிக்கிற அந்த ஆக்டிங் லுக்ஸ் ஸோ ரியல் இல்லை, பிலீவபிள் அண்ட் கன்வின்சிங். ஸோ அந்த விதத்தில் இட்ஸ் த சேம். ஸ்கில் டிஃப்ரென்சஸ் ஆர் தேர். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் இப்போ தியேட்டரில் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த ஒரு அப்ளாஸ் கிடச்சிது, அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாது. அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து சொதப்பியிருக்கும், இல்லைனா வந்து டோட்டலாக வந்து நம்ம ஒன்று நடிக்க போயிருப்போம், ஆனால் வந்து கொஞ்சம் சமாளிக்கிறதுக்காக வில் டூ சம்திங் அண்ட் கம், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? யா, போன வருஷம் ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தோம். ஐ டீச் இன் அ கப்புள் ஆஃப் ஸ்கூல்ஸ் தியேட்டர். ஓகே. அதில் வந்து ஒரு ஸ்கூல் ஷோ, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நானும் அதில் நடிச்சிட்டு இருந்தேன். இது வந்து கீராவுடைய ஃபோக் டேல்ஸ். ஸோ ஒரு நரி, ஒரு ஓனா, ஒரு ஜடாமுனின்ற ஒரு பேய், அந்த மாதிரி ரொம்ப கேரிகேச்சரிஷான கேரக்டர்ஸ் நிறையா. ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி வந்து ஒரு சான் பல்லும் ஒரு முழை பல்லும். ஓகே. இட்ஸ் அபவுட் ஒரு ஜான் ஒரு முழம் இவ்வளோ நீட்டு பல்லு பற்றின கதை. ஓகே. அப்போ வந்து நான் வந்து அந்த பர்டிகுலர் குட்டி ஸ்டோரியில் மட்டும் நான் நரேட்டராக வருவேன், அப்புறம் மற்ற பசங்களாம் கேரக்டர்ஸாக வருவாங்க. அப்போ சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ஜான்னா எவ்வளோ நீளம் தெரியுமா, ஒரு முழம்னா எவ்வளோ நீளம் தெரியுமா அப்படின்னா ஆடியன்ஸ் கிட்ட, ஜென்ரல் பப்ளிக் ஆடியன்ஸ், அண்ணா சென்டினரி லைப்ரரியில் நடக்குது. என் பையன் அங்கே உட்காந்துருக்கான், என் பையனுக்கு 7 வயசு போன வருஷம். ஓகே. என்ன தெரியுமா, அதாவது ஐடியாவே இட்ஸ் அன் இன்டராக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. கேட்கும் போது எனக்கு தெரியும் இவ்வளோ நீளம் அப்படின்னு எழுந்து சொல்லிடுவான். பிகாஸ் அவன் என்னோட ரிஹர்சல் பார்த்துனே இருப்பான், வீட்டில் பார்ப்பான், அவனும் அதே ஸ்கூல் தான் படிக்கிறான், பார்ப்பான், எல்லாத்தையும் இப்படி வந்து சொல்லிடுவான். ஸோ அந்த டைம்
அது வந்து ஒரு சஸ்பென்ஸா இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய ஐடியாவும் அவன் முதலே சொல்லிடுவான். இந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி என்னோட விக்கெல்லாம் கீழே, அதாவது நாங்கள் ஒரு ஜடாமுனின்னு ஒரு கேரக்டர், அது வந்து ஒரு மரத்து மேல இருக்க ஒரு ஸ்பிரிட். ஓகே, அதுக்கு வந்து சடாமுடி, பேசிக்லி பெரிய பெரிய சடாமுடி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு என்னோட ஆர்ட் டைரக்டர் பொண்ணு வந்து செம்மையா கிரியேட் பண்ணி கொடுத்தா, ஸ்ரீ. ஓகே, இட்ஸ் ஹியூஜ் விக். ஓகே, அந்த சணல் கயிறெல்லாம் டிப் பண்ணி இது பண்ணி, ஸோ அது வந்து அந்த முடி வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, இட்ஸ் அ ப்ராப். நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், பட் இட் எண்டட் அப் பீயிங் ரொம்ப ஹெவி. ஓகே, ஜடாமுனியை வந்து நாங்கள் ஒரு ப்ராப்புமே இல்லாமல் பண்ணோம். அப்போல்லாம் ஹிட்டாக போச்சு. அந்த முடியை வச்சுன்னு அது என்னையே சுற்றின்னு கழுத்தை சுற்றின்னு பசங்களை ஆல்மோஸ்ட் ரொம்ப சொதப்பலா போயிடுச்சு. ஸோ அண்ட் வி ஹேட் டு மேனேஜ். ஓகே, அந்த அதை வச்சு அப்புறம் யூ ஹேவ் டு இம்ப்ரவைஸ். அதை அவன் கழுத்தை சுற்றிக்கிச்சா அதை வச்சு நீ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 லைன் சொல்லி அதை வச்சு ஏதோ ஒரு காமெடி பண்ணி யூ ஹேவ் டு இம்ப்ரவைஸ் அண்ட் சமாளிச்சு. நிறைய சொதப்போம் அந்த மாதிரி. அண்ட் வந்து ஏதாவது நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக சில பேர் நினச்சிட்டு இருக்கிறப்போ, அவங்கள பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்க அந்த மாதிரி சொதப்பி பட் செம்மையாக இம்ப்ரூவைஸ் பண்ணாங்க, அப்படி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? லைக் when you watch I think பொன்னியின் செல்வன் நான் ரொம்ப அண்ணாந்து பார்க்குற பெர்ஃபார்மர்ஸ் என்னோட மேஜிக் லேண்டன்ல. ஓகே, தயால், அதுக்கப்புறம் குமரவேலனாலாம் பண்ணுவாங்க. ஸோ குமரவேலனா யூஸ் டு பி ரவிதாசன், அந்த ஆபத்துதவி தலைவனோட கூட்டம். அவர் பின்னாடி ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க சீன் வரத்துக்கு முன்னாடி. சம்டைம்ஸ் என்ட்ரி சீனு கரெக்டாக ஆனாலும் அவ்வளோ கெத்தா ஒரு 4-5 செகண்ட் லேட்டாக வந்தால் கூட ஒரு லுங்கியை தூக்கி தலையில் சுற்றினு டேய் சோமன் சாம்பவா அப்படின்னு வந்து சமாளிச்சு they'll டேக் ஆஃப். பட் அது தெரியவே தெரியாது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸு, அந்த கதை, அந்த ரோலு, அண்ட் ஆல்சோ ஆஸ் அன் ஆக்டர் அந்த ஸ்டேஜில் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தே கேன் கிளைம் தட் ஸ்டோரி. ஸோ அவங்க வந்து அசால்ட்டாக சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. லைக் தே ஓன் தி ஸ்டேஜ். இன்ஃபேக்ட் நல்லா போகிற பர்ஃபார்மன்ஸை விட சொதப்பி சமாளிக்கிற பர்ஃபார்மன்ஸ் தான் இஸ் மோர் மெமரபிள் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அதுதான் நமக்கு ஞாபகம் இருக்கு. நல்லா போறதெல்லாம் பெருசா ஞாபகம் இல்ல. ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் சரி உங்களுக்கும் சரி. ஆடியன்ஸ்க்கு மோஸ்டா தெரியாதுதான் எனக்கு தோணும். மோஸ்டா தெரியாது. ஆமா. அண்ட் சோலோவா பண்றப்போ நம்ம என்ன வேணா பண்ணி தப்பிச்சுக்கலாம். குரூப்பா பண்றப்போ you don't know how to react. ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்கும். அதெல்லாமும் இட்ஸ் வெரி ஃபன். ரொம்ப குட்டி பசங்களுக்கு இந்த சில்ட்ரன் அண்ட் பேரண்ட் ஆடியன்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட ரொம்ப சேலஞ்சிங். அந்த பசங்களோட நம்ம கதைக்குள்ள பசங்களை கொண்டு போயிட்டோம்னா அவங்க அட்டென்ஷன் நம்ம கையில இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் சில பசங்க வந்து ரொம்ப ஓவர் என்தூசியாஸ்டிக்கா கான்ஸ்டன்டா நம்ம கூடயே, நம்ம வீட்டுல படுத்துட்டு இருக்கும் போது கதை சொல்லுவோம்ல தூங்கும்போது, அந்த மாதிரி கதை கேட்பானுங்க சில பசங்க. டேய் இது பர்ஃபார்மன்ஸ் தான், உன்னை நான் தூங்க வைக்கல, வாயை மூடுறா. ஸோ நான் வந்து ரொம்ப திட்டலாம் மாட்டேன், பட் நல்லா அந்த பசங்களையும் கலாச்சி கூட கூப்பிட்டு உட்கார வச்சுப்பேன். வா நீ சொல்லு கதையை, இப்போ இல்லை அவனை ஆமாம் போட வைப்பேன். அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். ரொம்ப ட்ரபிள்சம் பசங்கள்லாம் வருவாங்க, வந்து கூடவே பேசி நம்மளை கதையை விட்டு மூவ் ஆன் பண்ண விட மாட்டாங்க, அப்படியே பிடிச்சி வைப்பாங்க. ஸோ ஆல் தட் இஸ் கிரேட் லேர்னிங் ஃபார் மீ ஆக்சுவலி. அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அண்ட் ஸ்டில் ஹோல்ட் ஆன் டு த ஸ்டோரி. அண்ட் அதே சமயத்தில் இப்போ நம்ம ஆக்டிங்லாம் பண்ணுறப்போ லைக் இப்போ பரதநாட்டியம் வந்து ரொம்ப அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். லைக் பீட் இப்போ ஐ எம் அ கதக் டான்சர். ஸோ மை குரு யூஸ் டு சே இட்ஸ் டான்சிங் இஸ் மோர் அபவுட் ஆக்டிங் ஆல்சோ. லைக் நம்ம த வேர் வி எக்ஸ்பிரஸ். நிறைய பேர் வந்து கற்றுப்பாங்க பரதமோ இல்லை கத்தக்கோ இல்லை வாட் எவர் ஆர்ட் ஃபார்ம். ஆக்டராக இருக்கிறவங்க தே வில் லேர்ன் டான்ஸுன்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே டான்ஸ் கற்றுக்கிட்டு யூ வென்ட் ஃபார் ஆக்டிங். அது எப்படி ஹெல்ப் ஆச்சு உங்களுக்கு? ஐ திங்க் அது இட்ஸ் என்னோட பெரிய அட்வான்டேஜ் அதுதான். பிகாஸ் ஆனால் அது அட்வான்டேஜ்னு தெரிஞ்செல்லாம் நான் வரல. எனக்கே அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது. பட் இந்த மோர் ஐ ஒர்க் வித் மை டைரக்டர், அவர் சொல்கிறத வச்சு தான் எனக்கு தெரியுது, இது வந்து நமக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டு பி ஆன் ஸ்டேஜ் இல்லையா, ஏதோ ஒரு மண்டேன் ஆக்ஷன் பண்ணுறோம், ஒரு காஃபி கப்பை எடுத்து இப்படி குடிக்கிறோம், இல்லை ஒரு இலையை எடுத்து இப்படி திருப்பி போடுறோம், சம்திங் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அதை வந்து இன்னொருத்தர் பார்த்து ரசிக்கும்படியாக செய்யறதுக்கு ஒரு ஆக்டருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ரிதம் இருக்கணும், அந்த கையில் ஒரு அழகு இருக்கணும். அது எவ்ரிடே ஆக்ஷனாக ஸ்டைலைஸ்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ டான்ஸ்னால் நம்ம ஸ்டைலைஸ்டாக ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அந்த இலையை திருப்பறதுக்கு கூட. பட் நீ ஸ்டைல் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை மாடர்ன் தியேட்டரில். பட் அட் த சேம் டைம் வாட்சபிளாக இருக்கணும்ல. மண்டேன் ஆக்ஷன் ஷுட் பி விஷுவலி அப்பீலிங்ல. கரெக்ட். அதுக்கு அந்த ஆக்டருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ரிதம் இருக்கிறது இஸ் அ பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ஆல்சோ டு சி இமேஜஸ். அபிநயா ட்ரைனிங்ல வி ஆல் த டைம் சப்டெக்ஸ்ட் வச்சு தானே பண்ணுறோம். ஒரே லைன் ஆனால் நீ வந்து அதை வந்து 5 விதமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற. அதுக்கப்புறம் யூ கெட் இன் டு ஒன் சஞ்சாரி அப்படின்னா வாட் டு வி டூ?
சீயிங் தானே, அந்த வெண்ணெய் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்றோம், உரி அடிக்கிற மாதிரி இமேஜின் பண்றோம். ஸோ ஆல் டெஃபினெட்லி ஆல் தட் ஹேஸ் ஹெல்ப்ட். அதாவது when we came into theatre, I'm not a fresher. ஒரு இமேஜை பார்க்கறதுக்கோ, ஒரு ஆனஸ்டா ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரதுக்கோ ஐ வாஸ் நாட் அ நியூ பர்சன். இட்ஸ் ஜஸ்ட் தட் அதை எப்படி இந்த ஃபார்ம்க்கு எப்படி அடாப்ட் பண்றது அப்படின்ற ட்ரைனிங் அஃப்கோர்ஸ் ஐ ஹேட். பட் பீயிங் அ டான்சர் ஒரு சிங்கர், ஒரு மியூசிஷியனாக இருக்கிறது இஸ் அ ஹியூஜ் அட்வான்டேஜ். பிகாஸ் ஒரு சென்ஸ் ஆஃப் ரிதம் புரியும். ஒரு மண்டேன் ஆக்ஷனுக்கு ஒரு ரிதம் கொடுத்தா அதை பார்க்க எவ்வளோ ரசிக்கும்படியா இருக்கிறன்றத ஒரு சென்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது. இட்ஸ் அ சென்ஸ். ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது இல்லையா, டெவலப் பண்ணும், அவங்களா டெவலப் பண்ணும். அந்த மாதிரி இதுவும் டெவலப் பண்ணும். ஸோ அதுவே தட் வே டான்ஸ். இப்போ டான்ஸ் கற்றுக்காம நான் நடிக்க வந்திருந்தா பல வருஷம் பண்ணி அச்சீவ் பண்ண வேண்டியதை புரிதல்ல இப்போ ஈஸியாக புரிஞ்சுது இல்லையா. ஸோ வெல் செட், ட்ரூ. அண்ட் யூ வர் டாக்கிங் அபவுட் ஹவு அந்த கிரியேட்டிவ் பார்ட்னர் இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு நிறைய ப்ரோஸ் தான் அதில் இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் வந்து எங்களுக்கு அந்த கதை சொல்ல முடியுமா? when did you see him, how you guys? Actually actor Jagan is my husband. Okay, so Nandi Jagan. ஸோ ஜகனும் நானும் ஒரு டான்ஸ் ஷோவில் தான் மீட் பண்ணோம். ஐ வாஸ் இன் காலேஜ். ஐ வாஸ் ஒன்லி அ பரதநாட்டியம் டான்ஸர் அட் தட் டைம். ஒரு டான்ஸ் ஷோ, இட் வாஸ் கால் லவ் த ரசா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷோவில் வந்து நரேட்டராக இருக்கிறதுக்கு ஜகனும் ஹிஸ் ஃப்ரெண்ட் அபர்ணா கோபிநாத், ஷீஸ் ஆல்சோ an actor. ஸோ தே போத் கேம் இன் ஆஸ் நரேட்டர்ஸ். தட்ஸ் ஹவ் ஐ மெட் ஜகன். அப்போ தான் பார்த்தேன். அண்ட் my friends for some time, I feel like எனக்கு ஜகன் பார்த்ததுமே I just fell in love with him. I believe. So cute. I think after being with him for 15 years, we are married for 13 years. இப்போ யோசிச்சு பார்த்தா I think day 1லேருந்தே எனக்கு ஜகனை ரொம்ப பிடிச்சிருந்தது. I loved being with him. அவங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியல, in every way ஜகன் is a very inspiring person to be with. அந்த மாதிரி இருக்கவங்க can be very difficult also. That's also true, but both. ஒன்னு வந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கும்ல. இருக்கு. பட் ஐ திங்க் ஐ ஹவ் என்ஜாய்ட் மை ஜர்னி. நாட் தட் நான் எப்போவுமே ரோசியா இருக்குன்னு சொன்னா அது போலியா இருக்கும். we have had our share of ups and downs, but I think our partnership is ரொம்ப வந்து கிரியேட்டிவ்லி ஒரு ஜாலியான பார்ட்னர்ஷிப் தான் எங்களுக்கு. ஓகே, ஒண்ணா நடிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? No, you have to try. எனக்கு விடிஞ்சு போச்சு. be it theater or be it film. பட் இப்போ ஆக்சுவலி ரீசெண்டா பண்ணோம், இத்தனை வருஷம் பண்ணல. சுஹாசினி மேமோட, ஆக்டர் சுஹாசினி மேமோட பர்த்டேக்கு யூனோ டிரெக்டர் பிரியா மேம் இருக்காங்கல்ல, கண்டனார் முதல் டிரெக்டர் பிரியா மேம், அவங்க எல்லாம் தேர் ஆல் பார்ட் ஆஃப் மணி சார் அசிஸ்டண்டா அந்த டிரெக்டர். ஸோ அவங்க எல்லாம் தே ஆர் வெரி க்ளோஸ். ஸோ அவங்களும் டிரெக்டர் கண்ணனோட ஜகன் இஸ் கரண்ட்லி டூயிங் அ மூவி. ஸோ கண்ணன் சாரும் பிரியா மேமும் சேர்ந்து தே வாண்டட் டு டூ அ சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் சுஹாசினி மேம். அப்போ சின்ஸ் ஜகன் வந்து கண்ணன் சார் படத்தில் பண்ணிட்டு இருந்ததுனால பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜகன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி சுஹாசினி மேமோட லைஃப் ஃபுல்லாக காமெடியாக, சுஹாசினி மேமோட லைஃப்பை பற்றி அந்த ஸ்கிரிப்ட் எழுதி ஜகன் டிரெக்டட். நாங்கள் ஒரு அவங்க நாம் ஃபவுண்டேஷன் நடத்துகிறாங்க இல்லையா சுஹாசினி மேம், அதுலேருந்து கப்புள் ஆஃப் பீப்புள் வாலண்டியர்ஸ், அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2-3 ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ், அப்புறம் ஜகன், நாங்கள் எல்லாம் சேர்ந்து வி ஆக்டட். ஓகே, ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜகன் டைரக்ஷனில் நான் நடித்தேன். அண்ட் ஜகன் ஆக்டட் அஸ் மணிரத்னம், ஐ ஆக்டட் அஸ் சுஹாசினி இன் ஃப்ரண்ட் ஆஃப் சுஹாசினி மேம் அண்ட் மணிரத்னம் மேம். அண்ட் இட் வாஸ் தேங்க்ஃபுல்லி தே லவ்ட் இட். உங்களுக்கு எப்படி இருந்தது ஸ்டேஜ்ல? லைக் நான் வந்து ஐ டோன்ட் allow my mind to think about யார் பார்க்கறா. ஓகே, நான் வந்து எத்தனை வாட்டி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் to play as a heroine, அதுவும் as சுஹாசினி மேம். So I am more bothered about doing that correctly. Okay, so I had a ball of time and சுஹாசினி மேம் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. மணிரத்னம் சாரும் நடுவுல கையெல்லாம் தட்டி பாருங்க நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு he was with us when we were doing the play. So it was super fun. பிரியா மேமும் நடிச்சாங்க எங்களோட, கண்ணன் சாரும் இருந்தாங்க, ஜகன், நான், அப்புறம் அரவிந்தன் ஒரு ஆக்டர். ஸோ நாங்கெல்லாம் இப்போ தான் August 14th அவங்க பர்த்டே அப்போ பண்ணோம் நாம் ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ நம்ம when you started அந்த ஒரு கியூரியாசிட்டி, நீங்கள் இப்போவும் எனக்கு தெரிஞ்சது உங்கள் கண்ணில் அந்த கியூரியாசிட்டி நீங்கள் ஃபஸ்ட் ஆரம்பிச்சது. பட் அப்போ வந்து பீட் ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்னஸ் நமக்குள்ளே இருக்கும், ஒரு வைல்டு கியூரியாசிட்டி இருந்திருக்கும். பட் இப்போ ஆஃப்டர் லைக் ஏஜஸ் நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பீட் விமன்ன்றப்போ டெஃபினட்டாக அது இருக்கும். லைக் பீட் கல்யாணம் ஆகிறதா இருக்கட்டும், மேரேஜ், குழந்தைங்க, சுற்றி இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அண்ட் ஈவன் ஃபிசிக்கலி வி கோ த்ரூ அ லாட்.
ஸோ அது எப்படி நீங்கள் இப்போ வந்து நீங்கள் எப்படி அதை கோப் அப் பண்ணுறீங்க அண்ட் ஹவ் வாஸ் அ ட்ரான்சிஷன் ஃபார் யூ? இட் வாஸ் சேலஞ்சிங். ஐல் பி லைங் இஃப் ஐ சே நான் வந்து ஒரு கேக் வாக்காக இருந்ததுனோ நான் சூப்பராக எல்லாத்தையும் சமாளிச்சேன்னு சொன்னால் அது கண்டிப்பாக போய் தான். ஐ மஸ்ட் சே, சி நான் 17, 18லலாம் வந்து நமக்கு வேலையே கிடையாது. அம்மா சாப்பாடு போடுறாங்க, ஓகே சாப்பிட்டோமா, டான்ஸ் கிளாஸ் போனோமா, ஜாலியாக இருந்தோமா, ப்ராக்டிஸ் பண்ணோமா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது வீட்டில். பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட எனக்கு பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக இல்லை இனிஷியலி. ஓகே ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்லாம். அதுக்கப்புறம் ஐ ஹேட் மை ஃபர்ஸ்ட் சன், அதுக்கப்புறம் ஐ ஹேட் மை செகண்ட் சன். ஸோ நம்ம மென்டலாக எஸ்பெஷலி ஆஃப்டர் சில்ட்ரன், ஃபஸ்ட்டு கப்புலாக இருக்கும் போது கூட அவ்வளோ சீன்லாம் கிடையாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்குறோம், ஊர் சுற்றுறோம், அவ்வளோதான். பட் சில்ட்ரன் வந்ததுக்கப்புறம் லைஃப் டெஃபினட்டாக அப்சைட் டவுன் தான் மாறுது ஃபார் விமென். ஏன்னா நம்ம தான் ஃபிசிக்கலாக வி ஆர் கிவிங் பர்த் அண்ட் நம்ம தான் ப்ரைமரி கேர் கொடுக்குறோம் பசங்களுக்கு. ஐ மஸ்ட் சே என்னோட அம்மா அப்பாவோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து 100% இல்லை 200% இருந்தது. எந்த பொண்ணாலையும் இதை தனியாக பண்ணவே முடியாது, இதுதான் உண்மை. இப்போ வந்து என்ன தெரியுமா, ஒரு டாக்ஸிக்கான ஒரு நம்ம இதையும் பண்ணுவோம் அதையும், அதெல்லாம் கிடையாது. உள்ள நம்ம பேர்ன் அவுட் ஆயிடுவோம். ஓகே, ஏதாவது ஒன்று தான் ஒரு நல்லபடியாக பண்ணணும்னா ஒன் அட் அ டைம் தான். இட்ஸ் ஒன்லி ஹெல்தி ஃபார் அஸ். ஐ கேன் டூ திஸ் ஆல்சோ தட் ஆல்சோ. ஹவு வில் யூ டூ ஜஸ்டிஸ் டு எல்லாத்துக்கும் இல்லை, இட்ஸ் நாட் பாசிபிள். எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பாவோட சப்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக இருந்தது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து வென் ஷி இஸ் கிவிங் பர்த், ஃபர்ஸ்ட் சைல்டு இருக்காங்க, எஸ்பெஷலி 2வது குழந்தைலாம் வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா என் கூடயே இருந்தாங்க. அன்டில் என்னோட 2வது பையனுக்கு 4 வயசு ஆகிற வரைக்கும் எங்கள் அம்மா, நான் அவங்க வீட்டில் இருந்தேன் ஒரு 1.5 years ஃபர்ஸ்ட் பையன். அண்ட் தென் வென் ஐ வாஸ் செகண்ட் ப்ரெக்னன்சி போது, அப்புறம் செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் நானும் ஜக்னும் ரொம்ப நாளாக வி ஆர் நாட் டுகெதர்னு அவங்க தே மூவ்ட் ஹவுசஸ் என் வீட்டு மேலே. மை சிஸ்டர் வாஸ் சப்போர்ட்டிங், மை சிஸ்டர் ஆல்சோ வாஸ் சப்போர்ட்டிங் அஸ் மீ. அண்ட் ஸோ அந்த மாதிரி ஆஸ் அ ஃபேமிலி யூனிட் என்னையும் ஜகனையும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் குழந்தைங்கள் வந்ததுக்கப்புறம். பிகாஸ் அஸ் அன் ஆக்டர் ஜகன் வந்து இல்லை மற்ற அம்மா அப்பா மாதிரி டெஃபினட்டாக இன்றைக்கி நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவேன், அந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க் எல்லாம் தே கான் டேக் அப் ஆஸ் அன் ஆக்டர். ஓகே, சம்டைம்ஸ் சுத்தமாக இருக்க மாட்டாங்க, சம்டைம்ஸ் மாசக்கணக்கில் வீட்டில் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தீஸ் ஆக்டர்ஸ் ஆர் ஆல் தே லைக் டு ஹேவ் தியர் ஓன் ஸ்பேஸ் அண்ட் ரொட்டீன். ஸோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதை ஜகன் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் இல்லை. ஸோ நான் எங்கள் அம்மா அப்பா மெனி டைம்ஸ் மை சிஸ்டர் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அஸ் யூனோ மேனேஜ் போத் மை சில்ட்ரன். ஸோ அதுக்கு வந்து என்னோட அம்மா அப்பா வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஐ டோன்ட் நோ, தனியாக ஒரு கப்பிள் வந்து குழந்தைங்களை மேனேஜ் பண்ணுறாங்கன்னா அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. எனக்கு ஐ எம் லக்கி, டச் வுட், அம்மா அப்பா ஸ்டில் சப்போர்ட் மீ. ஓகே, ஸோ அப்படி அந்த சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் ஐ ஓவர் கேம். ஈவன் அந்த சப்போர்ட் இருந்தும் கூட ஐ வென்ட் த்ரூ கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் ஐ சஃபர்ட். அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஃபீலிங் குட். அதாவது ஒரு கேர்ள் இல்லை இன்னைக்கு தேதி. ஆக்சுவலி நம்ம அம்மா லைஃப்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் சிம்பிளராக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து ஓகே நான் அம்மா ஆகிட்டேன், ஐ ஹவ் டு டெடிகேட் என்னோட லைஃப் டு மை சில்ட்ரன், அவங்க தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு சப்மிட் பண்ணிட்டாங்க அதுக்கு. ஓகே, நம்ம புத்தியெல்லாம் அப்படி இல்லை. ஓகே, நம்ம வந்து நானா இருக்கணும், அம்மாவாகவும் இருக்கணும், இதுவாகவும் இருக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடிபட்டு திருந்தி ஓகே இதெல்லாம் நான் பண்ணுவேன், இதெல்லாம் ஐ வில் லெட் கோ, ஐ வில் பி கம்ஃபர்டபுள் இந்த ஸ்பேஸ்ன்னு நமக்கு தெளியறதுக்கே ஆயிடுது. ஒரு 35 வயசு எனக்கும் ஆச்சு. ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபிசிக்கலி, இமோஷ்னலி, மென்டலி எல்லாமே ஐ வென்ட் த்ரூ அண்ட் நவ் ஐ எம் இன் அ குட் ஸ்பேஸ். ஆனால் நான் சொல்கிறேன், இது எல்லாம் கோ த்ரூ பண்ணது இஸ் அ பெரிய லெசன், பெரிய லெசன். இப்போ எனக்கு வந்து கன்ஃபியூஷன் கிடையாது, எனக்கு என்ன வேணுங்கிற தெளிவு எனக்கு இருக்குது, என்ன நம்ம லைஃபோட ப்ரையாரிட்டி அப்படின்ற தெளிவு இருக்குது. நம்மளோட ஹஸ்பண்ட், அம்மா அப்பாவோட வேல்யூ, க்ளோஸ் ஃப்ரெண்டோட வேல்யூ அதெல்லாம் இன்னும் ஜாஸ்தியாக புரியுது. ஏன்னா ஐ எம் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். இதெல்லாம் வந்து இதை கோ த்ரூ பண்ணனால தான் எனக்கு இருக்குது. ஸோ ஐ திங்க் எல்லாரும் அந்த ஃபேஸை கோ த்ரூ பண்ண தான் செய்வோம். வி ஆர் லக்கி, நமக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. அம்மா அப்பாவோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லை இருந்தாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டோ இருக்கிறது இம்பார்ட்டண்ட். ட்ரூ. அண்ட் அது வந்து கடந்து வர்றதும் இட்ஸ் எ லேர்னிங். அது அடாப்ட் ஆகுறதும் இட்ஸ் எ நியூ நார்மல் மாதிரி ஆகிடும் நமக்கு. ஆமாம். ஆல் தட் ஸ்ட்ரகிள் ஐ ஹேட். நான் வந்து ஈஸியாக நான் வந்து சூப்பராக பண்ணல, நல்லா அடிபட்டு வாங்கி தான் இப்போ ஐ எம் ஃபைன். ஓகே. அண்ட் நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னு நான் மென்ஷன் பண்ணேன். அதே மாதிரி லண்டன் ஃபேஷன் வீக்லேயும் யூ பின் அ பார்ட். அண்ட் அது பார்க்கவே ரொம்ப ரூட்டடாகவும் ரொம்ப நமக்கு கனெக்ட், நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஒரு இந்தியன் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் கனெக்டிவாக எப்படி அதை பண்ணீங்க? அண்ட் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறப்போ, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஷன் வாக், அதை பற்றி சொல்லுங்கள். ஐ எம் வெரி லக்கி இன் த சென்ஸ், நான் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து
எப்படி எனக்கு அமையும்னா அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிற மாதிரியான பீப்புளோட தான் நான் ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு அமையும். ஓகே, அண்ட் எனக்குமே அப்படி ஒர்க் பண்றது தான் பிடிக்கும். நம்மளை விட ஒன்றும் தெரியாதவங்களோட ஒர்க் பண்ணா நம்ம எங்கேயாவது கத்துக்க முடியாது. நானே வந்து சூஸ் பண்றதே நம்மளை விட ஒரு பெட்டர் ஒரு ஒர்க்கை வந்து கிரேட்டா பண்றவங்களோட. ஸோ அப்படி என்னோட ஃப்ரெண்ட், என்னோட கொலாபரேட்டர் என்னோட வினோ சுப்ரஜா. ஸோ நாங்கள் 2 years முன்னாடி கூட வி ஹவ் ஒர்க்ட் ஆன் another ஷோ. அவங்களோட ஷீஸ் அ ஃபேஷன் டிசைனர், சஸ்டைனபிள் ஃபேஷன் டிசைனர், அண்ட் ஷீ கிரியேட்ஸ் கலெக்ஷன். எப்படின்னா அவங்க ஷீ இஸ் துபாய் பேஸ்ட். அவங்க ஹர் பிஸ்னஸ் இஸ் வெரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். அவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் வந்து வில் கேட்டர் டு ஒரு இன்டர்நேஷ்னல் டேஸ்ட் தான். ஓகே, ஆனால் அவங்களோட டிசைன்ஸ் எல்லாத்தோட இன்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப ரூட்டடாக, பிகாஸ் ஷீஸ் ஃப்ரம் வந்தவாசி, அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுக்கு என்ன இன்ஸ்பயர் ஆகுது, தமிழ், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி தெருக்கூத்து பேஸ்ட் ஒரு கலெக்ஷன் பண்ணோம். அப்போ ஐ வெண்ட் லேர்ன்ட் தெருக்கூத்து ஃப்ரம் பழனி அண்ணா, ஃப்ரம் புரிசை கண்ணப்பத்தம்பிரான் மன்றம், அண்ட் வெண்ட் அண்ட் டிட் ஒரு ரொட்டீன் இன் தெருக்கூத்து, அண்ட் த கலெக்ஷன் வாக் த ரேம்ப், அண்ட் இட் ரொம்ப நல்ல விசிபிலிட்டி இருந்தது. இந்த வாட்டி 2025ல இன்னொரு கலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் பவானி ஜமக்காலம். ஓகே, ஸோ பவானி ஜமக்காலமோட அண்ட் அகெயின் வினோ வாண்டட் ஒரு எலிமெண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா பவானி ஜமக்காலத்தை நம்ம ஷோகேஸ் பண்ணணும் அந்த ஆடியன்ஸ்க்கு பிஃபோர் த கலெக்ஷன் வாக்ஸ் த ரேம்ப். பட் நம்ம பேச முடியாது, ஒரு ஏவி போட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. மியூசிக் ஆன், யூ வாக் அண்ட் கெட் அவுட், அவ்வளோதான் நம்ம ஷோ டைம். ஸோ அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஜமக்காலத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இதுதான் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னும் போது அதுக்கு எந்த மாதிரி மியூசிக்கு. ஷி ஹேட் அ வெரி ஸ்பெசிஃபிக் விஷன் தட் மியூசிக் ரொம்ப ரூட்டடாக இருக்கணும், திருவிழா, ஃபெஸ்டிவிட்டி, தமிழ் கல்ச்சர், ஏன்னா பவானி ஜமக்காலம் இன்ஸ்பிரேஷன். ஆனால் அட் த சேம் டைம் இட் ஷுட் ஹேவ் அன் இன்டர்நேஷ்னல் ரிங் அண்ட் டோன் டு இட், லைக் அ மிக்ஸ். ஆமாம், அது இருக்கணும், அந்த அந்த ஐரனி இருக்கணும் அந்த மியூசிக்லன்னு ஷீ வாண்டட். அண்ட் தேங்க்ஃபுல்லி பால் ஜேக்கப்ன்ற மியூசிஷியன், அவர் வந்து ரொம்ப நிறைய நாட்டுப்புற கலைஞரோட ஒர்க் பண்ணுற ஒரு மியூசிஷியன். அவர் அப்படியே கிஃப்ட் மாதிரி எங்களுக்கு கொடுத்தாரு அந்த மியூசிக்கை. ஹீ ஹேட் ஆல்ரெடி ரெக்கார்டட் அந்த மாதிரியான ஒரு மியூசிக் வித் பிளாசேஸ் ரேப் இன் இட். ஓகே, ஸோ அதெல்லாம் மர்ஜ் பண்ணி ஹீ கேவ் அஸ் அ ஃபென்டாஸ்டிக் ட்ராக். அண்ட் தென் ஐ ஆல்சோ ஹேட் ஒரு விஷன், அந்த 1.5 minutes கொரியோகிராஃபி ஆன் த ரேம்ப் டு இன்ட்ரடியூஸ் த ஜமக்காலம். அது வந்து அந்த ஜமக்காலத்துடைய டிசைன் இன்ஸ்பயர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் த போல்ட் கலர்ஸ் அந்த லைன்ஸ் ஆஃப் த ஜமக்காலம், ஐ ஹேட் ட்ரான் அ விஷுவல் ஸ்கோர். ஒரு பேசிக் ஐடியா இருந்தது. அந்த ஐடியாவை நான் மியூசிஷியன் கிட்ட கொடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மியூசிக்கை மாடிஃபை பண்ணோம். அப்புறம் பவானிக்கே வினோ டுக் மீ டு சி அந்த வீவிங் யூனிட் இருக்கு இல்லையா, அது ஒரு அழகான ஒரு ரிதமிக் சைக்கிளில் ஒர்க் ஆகும். இங்கே ஸ்லைட் ஆகும், ஒரு நூல் வந்து இங்கே லெஃப்ட் டு ரைட் ஸ்லைட் ஆகும், அதுக்கப்புறம் சுருக்கு தள்ளுதல்னு ஒரு இது பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு புல் தட் அந்த கட்டை. ஸோ ஸ்லைடு, சுருக்கு அண்ட் அடிக்கணும். அது சைக்கிளிக்கலாக ஒரு 7 beat சைக்கிள் மாதிரி போகும். ஸோ அதை எப்படியாவது ஒரு குட்டியாக ஒரு மூவ்மெண்ட் மோட்டிவாக க்ரியேட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. அப்புறம் பழனி அண்ணா கேம், ஹீஸ் அ தெருக்கூத்து ஆர்டிஸ்ட் ஃப்ரம் கண்ணப்பத்தம்பிரான் மன்றம் புர்சை. அவர் வந்து ஒரு அழகான ஒரு தப்பாட்டம், அதுக்கப்புறம் தேவராட்டம்லேருந்து ஒரு மூவ்மெண்ட் ஹீ டாட் மீ டு பிளேஸ் இட் இன் பிட்வீன். ஸோ அது ப்ளஸ் அந்த குட்டி மோட்டிஃபு, அண்ட் தென் அந்த ஃப்ளேர் அண்ட் ஆட்டிடியூட் டு கேரி a little bit of பரதநாட்டியம்லேருந்து ஒரு சின்ன அட்டமி அண்ட் ஒரு சின்ன மோட்டிவ்லாம் போட்டு அந்த கொரியோகிராஃபி அழகாக வந்தது. 1 step at a time, 1 movement at a time, 1 beat at a time மாதிரி 1.5 நிமிஷம் தான், பட் த இம்பேக்ட் இஸ் ஹியூஜ். ஓகே, ஸோ அது அவ்வளோ தாட் ஹாஸ் கான் இன் டு தட் 1.5 minutes கொரியோகிராஃபி. எல்லாருக்கும் இது புரியணும்னு அவசியம் இல்லை, அதை ரசிச்சாலே ஐ திங்க் இட் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் த ஷோ how நம்ம தமிழ் மீடியா has embraced it, and also Elle and Bazaar and all the UK fashion press, அவங்க ரிசீவ் பண்ண விதமும் அவங்க வந்து ரொம்ப வாயை பொளந்து பார்ப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ஃபாரின் கல்ச்சர், மியூசிக், அந்த கலர்ஸ், இந்த கலர் டோன்ஸே யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க யூகேலாம் போனீங்கன்னா எல்லாம் மியூட்டட் டோன்ஸ். ஸோ ஃபார் தெம் இட்ஸ் வெரி பிரைட், அண்ட் அவங்களுக்கு ரொம்ப இன்னோவேட்டிவாக, ரொம்ப என்டர்டெய்னிங்காக அமைஞ்சது அங்கே லைவாக பார்க்குறதுக்கே. ஸோ அங்கேயும் ரொம்ப நல்லா இட் வாஸ் வெல் ரிசீவ்ட். இங்கேயும் ஐ திங்க் தமிழ் ப்ரெஸ், நிறைய நியூஸ் சேனலில் த நியூஸ் வாஸ் கவர்ட். ஐ ஓ இட் ஆல் டு வினோவோட விஷன் வந்து, அவளோட பேஷன் ஃபார் ஒர்க், அதெல்லாம் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். அவளோட ப்ராசஸே எனக்கு பிடிக்கும். Day 1 அவளோட ப்ராசஸில் ஐல் பி இன்வால்வ். அவள் எப்போ டிசைன் பண்ணுறா, ஷீல் ஆல்வேஸ் டெல் மீ அந்த டிசைனிங் ஃபேஸ்லேருந்தே. எனக்கும் அது ஓரளவுக்கு புரியும், பிகாஸ் மை தியேட்டர் டிரெக்டர் பிரவீன் கண்ணனூர் ஐ மென்ஷன், they also have ஒரு modern dance collective called Basement 21. okay so அங்க வந்து improv practice அப்படின்னு சொல்லிட்டு every 6 months 14 days 10 days அப்படின்லாம் ஒர்க் பண்ணுவோம்.
ஒன்ஸ் a year அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவோம். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மியூசிஷியன், ஒரு விஷுவல் ஆர்டிஸ்ட், ஒரு டான்சர், ஒரு ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி பல விதமான ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஒரு ஸ்பேஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் ஸ்கோர் எழுதுறாங்கல்ல, அந்த மாதிரி மூவ்மெண்ட்டுக்கு ஸ்கோர் எழுதுவோம். எழுதி நான் வந்து மூவ்மெண்ட் ஆர்டிஸ்டாக போவேன், அவங்க விஷுவல் ஆர்டிஸ்டாக வருவாங்க, மியூசிஷியனாக வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு கலைப்படைப்பை ட்ரை பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ மல்டி மீடியமை வந்து எப்படி மர்ஜ் பண்ணி ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்ற ப்ராக்டிஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ எனக்கு வினோட டிசைன் ஃபேஸும் நல்லா புரியும். ஒரு டிசைன் எப்படி ஒரு ஆர்ட்டாக மாறுது, ஒரு ஆர்ட் எப்படி ஒரு மூவ்மெண்ட்டாக மாறுது, ஒரு வரைபடம் எப்படி ஒரு மியூசிக்கல் நோட்டாக மாறுது. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரான்சிஷன்ஸ். ஸோ அது அவளோட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப பாசிபிளாக இருக்கும். அது என்னை ரொம்ப க்ரியேட்டிவ்லி என்னை ஒரு ஹையில் வச்சுருக்கும். ஸோ ஐ லவ் ஒர்க்கிங் வித் வினோ. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். என்னோட ஷீல் ஆல்வேஸ் கொலாபரேட். சூப்பர். அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து போகிறது இட்ஸ் வெரி குட் திங்ல. அண்ட் அது தெரிஞ்சுக்கிறதும் வந்து அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் எஃபர்ட்ஸ், இட் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் டு பி ஆனஸ்ட். The conversation was very good. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, ரொம்ப ஆர்டிஸ்டிக் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் ஐ ரியலி லவ்ட் இட். இப்போ எனக்கே வந்து ஏதாவது ஒரு தியேட்டரில் சேர்ந்து ஏதாவது கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ மது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.